சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி 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 தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடிய அந்த விசுவாவசு வருடம் ஆனி மாதம் அருமையான மாதமாக அமையுது. இது கவனிச்சிங்க அப்படின்னா ஜூன் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 15ஆம் தேதி 2025 ஜூலை மாதம் 16ஆம் தேதி 2025 வரை ஒரு மாத காலங்கள், இந்த 31 நாள் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஆனி மாதம் வருதுங்க. இந்த ஆனி மாதத்தில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கும்பாபிஷேகம் செய்வதற்கு ரொம்ப சிறப்பான மாதமாக அமையக்கூடியது இந்த ஆனி மாதம். மிதுன மாதம், ஜேஷ்ட மாதம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இதில். அதனால் இந்த ஆனி மாதம் கும்பாபிஷேகம் செய்வது, இறைவன் வழிபாடு செய்வது அப்படிங்கிறதுக்கெலாம் ரொம்ப அற்புதமான சிறப்பு. அதாவது நடராஜருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆனி மாதத்தில் தான் திருமஞ்சனம் நடக்கும். ஆனி திருமஞ்சனம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதனால் இன்னொரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வரக்கூடிய இந்த விசுவாவசு வர ஆனி மாதத்தில் நிறைய சுபமுகூர்த்த தினங்கள் அமையுதுங்க. அதாவது ஜூன் மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஜூலை மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை, ஜூலை மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை, ஜூலை மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை, ஜூலை மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை, எல்லாமே சுப முகூர்த்த தினங்கள். அதனால் இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது திருமணத்தை செய்வதற்கு உகந்தமான மாதம். கிரகப்பிரவேசம் செய்வதை மட்டும் இதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. நம்ம பெரியவங்க எல்லாம் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஆனி மாதமும் பங்குனி மாதமும் பெரும்பாலும் கிரகப்பிரவேசம் செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த 2 மாதத்தில் கல்யாணம் நடக்கும், கும்பாபிஷேகங்கள் நடக்கும், மற்ற சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கும். ஆனால் இந்த வீடு கிரகப்பிரவேசம் செய்வதை மட்டும் நமது முன்னோர்கள் தவிர்ப்பார்கள். அதே போல் நம்ம இந்த மாதத்தை தவிர்ப்பது நல்லது. மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த மாதம் ரொம்ப ஏற்புடையதாக இருக்குதுங்க. அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா, இந்த மாதத்தில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, அதாவது மேஷராசியிலே தான் சுக்கிர பகவான் சஞ்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி மிதுன ராசியிலே சூரியன் புதன் குருவினுடைய சேர்க்கை முதல்ல இருக்குது. அதே போல் சிம்ம ராசியில் கவனிச்சிங்கன்னா செவ்வாய் கேதுவினுடைய சேர்க்கை இருக்குது. அதே மாதிரி கும்பராசியில் பார்த்திங்கன்னா சனி பகவானும் ராகு பகவானும் முழுவதுமாக போயிட்டுருக்காங்க இந்த மாதத்தில். அதனால் இந்த மாதம் ரொம்ப அருமையான மாதமாக இருக்குது. இந்த மாதத்தில் 3 விதமான கிரக பெயர்ச்சிகள் இருக்குது. அதாவது ஜூன் மாதம் 22ஆம் தேதி கவனிச்சிங்கன்னா சுக்கிர பகவான் அவர் ரிஷபராசிக்கு மாறுறாரு. 29ஆம் தேதி பார்த்திங்கன்னா கடகராசிக்கு புத பகவான் வராரு. அதே போல் ஜூலை மாதம் 3ஆம் தேதி கடகத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் வக்ரம் அடைகிறார். அதனால் இந்த விதம் 3 விதமான பிளானட்டரி பொசிஷன்கள் மாற்றங்கள் ஏற்படுது. இதன் மூலமாக இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைக்குது, எந்த சாமியை கும்பிடணும், எந்த விதமான நன்மைகள் இருக்குது, எதிலெல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறத விரிவாக பார்ப்போங்க. விருச்சிக ராசியாகிய உங்களுக்கு இந்த விசுவாவசு வருஷம் ஆனி மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத விரிவாக கேளுங்க. விருச்சிக ராசி கவனிச்சிங்க அப்படின்னா உங்களோட ராசிநாதன் செவ்வாய்ங்க. அது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமானது செவ்வாய் தான். பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் அல்லது மாதிரி குழந்தைகள் எல்லாமே இருந்தாலும் கூட, நிறையா சொத்துக்கள் பத்துக்கள் நிறையா விஷயங்கள் நிறையா எல்லாம் இருந்தாலும் கூட அவங்களுடைய தனித்துவமான வாழ்க்கை அப்படிங்கிறத கவனிச்சிங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு 80% ஆஃப் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நான் சொல்கிறது பொருந்துங்க. 80% விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நான் சொல்கிறது பொருந்தும். அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு சந்நியாசமான வாழ்க்கை தான். திருமணம் ஆகிருக்கலாம், குழந்தைங்க பிறந்திருக்கலாம், எல்லாமே இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஒரு 60% அவங்க சன்னியாசி தான். 60% வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கையில் சன்னியாச வாழ்க்கை, 40% வாழ்க்கை மட்டுமே லௌகீகமான வாழ்க்கை. ரொம்ப தனித்துவமாக இருப்பாங்க விருச்சிக ராசிக்காரங்க. எல்லோரிடமும் ஒரு சகஜமாக பழகக்கூடிய தன்மை இவங்களுக்கு ரொம்ப குறைவு. சகஜமாக பழகிறவங்க யாராக இருந்தாலும் தப்பை பொறுத்துக்கிறவங்க தான் சகஜமாக பழக முடியும். விருச்சிக ராசிக்காரங்க பெரும்பாலும் தப்பை பொறுத்துக்க மாட்டாங்க. அப்போ இது நல்லது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் அவங்களுடைய அபிவிருத்திக்கு அது ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கும். ஆனால் விருச்சிக ராசிக்காரங்க எந்த இடத்துல வேலை செய்கிறாங்களோ அவங்க வேலை பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப கணக்கச்சிதமாக வேலை செய்கிறவங்க. எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நமக்கு ஒரு
பிளாட்ஃபார்ம் கொடுக்குறோமோ அந்த பிளாட்ஃபார்ம் முழுவதுமே அவங்க வியாபித்து அந்த வேலையை செய்வாங்க. 10%னா அந்த 10%க்குள்ளே இருப்பாங்க. 10.1க்கு போக மாட்டாங்க. அவங்க அதுக்குள்ளே எந்த அளவுக்கு அவங்க கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அவ்வளோத்துலேயும் தன்னுடைய வியாபகத்தை நிலைநிறுத்துறவங்க விருச்சிக ராசிக்காரங்க. இருந்தாலும் அவங்களுடைய வளர்ச்சி மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி மற்றவங்க அதிகமாக இவங்களோட உழைக்கு கம்மியாக இருக்கிறவங்க கூட இவங்களோட அதிகமாக வளர்ச்சியை நோக்கி போகக்கூடியது விருச்சிக ராசிக்காரங்களுக்கே ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும் மனசுக்கு. சரி, இவ்வளோ நேரம் அவங்களுடைய பொது பலனை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அவங்களுடைய இந்த மாத பலனுக்குள்ளே வந்துடுவோம். இப்போ எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதம் உங்களுடைய ராசி நாதனாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். அவர் 10ஆம் பாவத்தில் இருக்கார். எதுக்காக இவ்வளோ தூரம் நம்ம ரொம்ப இதுவாக செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட ராசிநாதன் செவ்வாய்ங்க. இந்த செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால, அவங்களுடைய ராசிநாதனாக இருக்கிறதுனால இந்த மாதிரி வேலைகளில் ரொம்ப ஆர்வமாக செய்கிறது, சில தவறுகளை பொறுத்து கொள்ளாத முடியாத சூழ்நிலைகள் அவங்களுக்கு இருப்பது, அதனால் அவங்க தவறையே செய்யாத அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறதுன்னு ரொம்ப அபிவிருத்தியாக இருப்பாங்க. அவங்களுக்கு கவனிச்சிங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ உங்களுடைய 9ஆம் பாவத்தில், அதாவது 10ஆம் பாவத்தில் முக்கியமான கிரகங்கள் 2 கிரகங்களினுடைய சேர்க்கை இருக்குது. அதாவது செவ்வாய் பகவானும் கேது பகவானுடைய சஞ்சாரம் இருக்குது. இது எந்த மாதிரியான நன்மைகளை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, அதாவது உங்களுடைய ஜீவித மாற்றம். ரொம்ப நாளாக ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன், அதுலேருந்து மாறணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ மாறுங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக ஏதோ ஒரு இடம் பார்த்துட்டு இருக்கேன், அந்த இடத்துக்கு மாறலாமா வேணாமான்னு ரொம்ப இதுவாக இருக்குது, இப்போ நீங்கள் மாறுவீங்க. உங்களுக்கு மனசு பிடிச்ச இடத்துல இருந்து மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்ய போகிறீங்க விருச்சிக ராசிக்காரங்க. அவ்வளோதான். அதனால் நல்ல அபரிமிதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அஷ்டமத்தில் குரு மறைஞ்சிருக்காரு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அதில் கூடுதலாக சூரியனும் மறைகிறார். இப்போ குருவையும் மறைக்கிறாரு, சூரியனும் மறைகிறார். சூரியனுடன் செல்லக்கூடிய எந்த கிரகமாக இருந்தாலும் அது அஸ்தமித்து விடும். அதனால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சந்திரனுடைய, அதாவது இந்த சூரியனுடைய சஞ்சாரம் முக்கியமாக குருவை அஸ்தமிக்க வைக்குது. அதனால் குரு அஷ்டமத்தில் மறைவதனால ஏற்கனவே நான் முன்னாடியே சொன்னேன், சில கெடு பலன்கள் இருக்குது, ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக உணவு பதார்த்தங்கள் சம்மந்தப்பட்டது, வெளியூர் இதுக்கு போயிட்டு வரக்கூடிய காலத்தில் செய்வது, இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் விருச்சிக ராசிக்காரங்க. அதில் கூடுதலாக இப்போ ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, இந்த உங்களுடைய 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டம சனி, இந்த அர்த்தாஷ்டம சனியை குரு பார்க்கறதுனால ஓரளவுக்கு நன்மைகள் இருக்கும். அஸ்தமனம் ஆனாலும் கூட அவருடைய பார்வை வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். குரு பார்வை நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவர் நேரடியாக பூமியை தான் பார்க்க மாட்டார் அஸ்தமன காலத்தில். அஸ்தமன காலத்தில் பூமியை பார்க்க மாட்டார். அவனுடைய ஆனால் விசேஷ பார்வை அப்படிங்கிறது 7ஆம் பாவத்தை பார்க்குறதாக இருக்கட்டும், அதே மாதிரி உங்களுடைய 9ஆம் பாவத்தை பார்ப்பதாக இருக்கட்டும், அல்லது 5ஆம் பாவத்தை பார்ப்பதாக இருக்கட்டும், இந்த பார்வை நல்லபடியாக இருக்கும். பார்வை நல்ல சுபிக்ஷத்தை கொடுக்கும். இந்த அர்த்தாஷ்டம சனி காலம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. மார்ச் மாதம் 2026 அடுத்த வருஷம் 6ஆம் தேதி தான் சனி பயிற்சி ஆகிறாரு. அதனால் அது வரையில் கூட நீங்கள் மாதந்தோறும் சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எண்ணெய் தீபம் போட்டு வாங்க, நல்ல பலன் கிடைக்கும். அபரிமிதமான நல்ல வளர்ச்சிகள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு. சிவாய நமக.